Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஆக்சுவலி 2 நாளா அந்த ஷாம்பு பாட்டில் அப்படின்ற விஷயம் தான் வந்துட்டு இணையத்தை ஆக்கிரமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பொருள் தூக்கிட்டு ஒரு பொண்ணு போகுதுன்னா அதுக்கு என்ன மீனிங்? அவர் போட்டாரா இல்ல போட போறாரா? வீட்டுக்கு போறதுக்குள்ள எங்க பாட்டிக்கு ஒரு ஐடியா தோணி இருக்கு. பஸ்ல அவங்க சொன்னாங்க, தூக்கி எல்லாம் போடாத, ஷோ கேஸ்ல மத்த அத்லெட்டிக் ட்ரோஃபிஸ் பக்கத்துல வச்சிருக்குதுன்னு. இந்த பெரிய சர்க்காசம்னால என்னத்தா புடுங்க போறோம்னு அந்த வீட்டு எங்களை விசிட் பண்ணினா அத்தனை பேருட்டையும் இந்த கதை எடுத்து சொல்லி எல்லாரும் உருண்டு உருண்டு சிரிச்சாங்க. ஷாம்பு பாட்டில் எடுத்து ஷோ கேஸ்ல வச்சிங்களா? ஷோ கேஸ்ல இப்போ ரீசெண்டாக அந்த குக்வித் கோமாளி பார்த்துருப்பீங்க, இஷ்யூ பார்த்துருப்பீங்க நீங்கள். பிரியங்கா அப்சஸ் மணிமேகலை குரூப்பீஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதுல வந்து தேவையில்லாம பவர் கொடுத்து வளர்த்து விட்ட டிடில இருந்து ஆரம்பிச்சு இப்ப பிரியங்கா வரைக்கும் he has created these monsters. இந்த பிராங்கென்ஸ்டைன்ஸ் எல்லாம் அவர் கிரியேட் பண்ணி விட்டுருக்காரு. அது எந்த டைப் ஆஃப் நெப்போட்டிசம்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு கம்பெனி நெப்போட்டிசம் வேணும். ஜஸ்ட் சேர்ந்து சரக்கடிக்கிறது, ஹக் கிஸ், மேபி இட் won't even go beyond that. நீ ஒண்ணு அவங்களோட அல்லக்கையா மாறணும். நீ அல்லக்கையா மாறலன்னா உன் காலை உடைச்சு அவங்க வீல் சேர்ல உன்னை போட்டுருவாங்க. either way she wants to rule you. நீங்க யார் பக்கம் நிப்பீங்க, மணிமேகலையா பிரியங்காவா? மணிமேகலை எனி டே நாக்குல நரம்பே எல்லாமே பேசுவாங்க. பிரியங்கா இஸ் a very nasty mouthed person. அவங்க foul mouthed person. அதான் பாட்டி மவுத்தும்பாங்க. பட் அவங்க சொன்னது என்ன பைத்தியமா பாம்பேல பண்ணாத, நீங்க சீடி கொடுத்திருக்கேன்னு தெரிஞ்சாலே ஸ்ரேயா கோஷல் உங்க வீட்டுல ஆள் அனுப்பிச்சிருவாங்க உன்னை அடிக்கிறதுக்குன்ட்டாங்க. என்ன காரணம், ஏன் அவங்க அனுப்புறாங்க ஆளு? ஸ்ரேயா கோஷல் பார்த்தா அவங்க மாஃபியா தான் இங்க. சோ பிரியங்கா விஜய் டிவில இருக்கிற மாதிரி பாலிவுட்ல ஸ்ரேயா கோஷல் எல்லாரையும் அவமானப்படுத்தும், மட்டம் தட்டும், அசிங்கமா பேசும், இன்ஜினியரா பேடா பேசுவாங்க, தகாத ஜோக் அடிப்பாங்க, லைக் நாராசமா இருக்கும். சோ ஒரு ஜீவா படம் ரெக்கார்டிங்க்கு போனாங்கன்னா ஜீவாட்ட உரசிட்டு தான் உட்காருவாங்க. சுச்சி சுனிதா சாரதி இஸ் கோயிங் அரவுண்ட் டெல்லிங் எவ்ரிபடி தட் நீங்களும் சிம்புவும் கூட படிக்கிறீங்க, அதனாலதான் சிம்பு உங்களுக்கு இவ்வளவு பாட்டு தர்றான், எனக்கு எதுவும் லைக் திஸ் லாங்குவேஜ் பாட்டு தர்றது. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சுஜித்ரா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆக்சுவலி 2 நாளா அந்த ஷாம்பு பாட்டில் அப்படின்ற விஷயம் தான் வந்துட்டு இணையத்தை ஆக்கிரமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கே போனாலும் அந்த பேண்டின் ஷாம்பு அதை பற்றி தான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தாங்க என்கிட்ட, அதை சுஜித்ரா வாங்கினாங்களா, அப்போ என்ன பண்ணாங்க, என்ன ரியாக்ட் பண்ணாங்கன்னு நீங்கள் கேட்கவே இல்லை, அதோடு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்களா, என்ன காரணம்னு கேட்டாங்க. ஸோ அதே தான் நான் முதல் கேள்வியாக வைக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் அந்த ஷாம்பு பாட்டில் வாங்கினீங்களா இல்லையா? ரைட். சோ இப்ப சொன்னா உங்களுக்கு காமெடி மாதிரி தெரியும், பட் அந்த டைம்ல எங்களுக்கு ஒரு திகில் படம் மாதிரி தான் இருந்துச்சு அது. சோ see even இப்ப வந்து you have to put yourself in our place. okay, நானும் என் பாட்டி உட்கார்ந்துருக்கோம். இவர்கிட்ட வந்து அவர்கிட்ட ஏன் எங்க பாட்டி அந்த பரிசு மேட்டர் சொல்லிச்சுனாலே அந்த லெக்சர் அவங்க கொடுத்துட்டு இருக்கும் போது அவர் கர்ச்சீஃபால தொடச்சு இல்லம்மா என்ன நம்புங்கம்மா, நான் பரிசு கொடுக்கதான்மா கூப்பிட்டேன், பரிசு கொடுத்து 4-5 வாட்டி சொன்னாங்க. பாட்டி கேட்டா அப்பா எங்க இந்த பரிசு அப்படின்னாங்க. அதனாலதான் அந்த ஷாம்பு பாட்டில் எடுத்துன்னு வந்து அவர் கொடுக்க வேண்டிய சூழல் ஆயிருச்சு. சோ அப்போ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் அதுக்கு முன்னாடி நான் 3 வருஷம் கோரஸ் பாடிட்டு இருந்தேன். சோ கோரஸ் சிங்கர்ஸோட இஃப் யூ குட் ஃப்ரெண்ட்ஸ் ரைட், ரொம்ப புல்லி பண்ணி சீன் போடாம, நிஜமாவே நான் இப்ப லோவர் மிடில் கிளாஸ் தான், இட் டசன்ட் மேட்டர் எந்த ஜாதின்னு. சோ நாங்க எல்லாருமே லைக் we used to save for our families. so எண்ணி பார்த்து யாரா ஃபெபி வந்து இன்னைக்கு நான் சாண்ட்விச் கொண்டு வரேன், ஹாரிஸ் ரெக்கார்டிங்னா தெரியும், நாங்க 6 மணி நேரம் வெயிட் பண்ணி ஆகணும். we really bonded. you have to make friends like that. ஏன்னா லைஃப் ஸ்கில்ஸ் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள எப்படி நம்ம சேஃபா இருக்கணும்ன்ற லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாம் அங்கதான் சொல்லி கொடுப்பாங்க. சோ அவங்க சொன்னாங்க, ஐயோ அவர் வந்து இந்த மாதிரிதான் கூப்பிட்டு ஏதாவது ஒண்ணு கையில கொடுத்து அமிச்சிருவாரு, லைக் நம்ம வந்து வளைய மாட்டோம்னு தெரிஞ்ச உடனே ஃபர்ஸ்டே ஏதோ கொடுத்து அமிச்சிருவாரு, ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கும் அப்படின்னாங்க. அப்படி என்னது எனக்கு தெரியலப்பா. சில பேருக்கு சோப் எல்லாம் கொடுத்திருக்காரு, லைக் இந்த மாதிரிதான் ஏதாவது கொடுத்து அனுப்புவாரு, லைக் பட் வெளியில அவருடைய பீப்புள் எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஒரு பொருள் தூக்கிட்டு ஒரு பொண்ணு போகுதுன்னா அதுக்கு என்ன மீனிங், அவர் போட்டாரா இல்ல போட போறாரா, இதை விடாதுன்ற கோடா, ஒரு கோட் பாஷை இருக்குமா அவங்களுக்குள்ள. சோ அது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. சோ we had to accept that shampoo conditioner bottle. எங்க பாட்டி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க.
நான் தான் அக்செப்ட் பண்ணேன். சார் ஓகே லெட்ஸ் ஜஸ்ட் டேக் இட் அண்ட் லீவ் இட். அப்ப எனக்கு வந்த கோவத்துல வந்து வெளியே குப்பை தொட்டியில போட்டுடலாம்னு நினைச்சேன். பட் எங்க பாட்டி சொன்னாங்க, இங்க போடாத, ஏதாவது பிரச்சனை ஏற்படுது, நம்ம வேற எங்கேயா போய் குப்பை தொட்டியில போட்டுக்கலாம். நாங்க பஸ்ல தான் வீட்டுக்கு போனோம். பஸ் ஸ்டாப்ல கூட சொன்னேன், ஒண்ணு இங்க குப்பை தொட்டியில போட்டுடலாம், இல்ல இங்க இந்த திண்ணையிலேயே வச்சுட்டு போயிடலாம், யாராவது யூஸ் பண்ணிப்பாங்க மேபி. சரியா அதெல்லாம் பண்ணாதயா, பாம்பு ஸ்கேர் இருக்கிற டைம் இது. ஷேட் a lot of panic. லைக் இந்த மாதிரி எல்லாம் யூ கான்ட் லீவ் பொருள் இந்த பஸ் ஸ்டாப் and all and go. லைக் ஏதாவது மாட்டிக்கு போறோம். பிளஸ் இது அவரோட இலாக்காவா இருக்கு போல. சோ இதெல்லாம் வீட்டுக்கு போய் பாத்துக்கலாம், தூக்கி தானே போடணும், உனக்கு வீட்டுக்கு போய் தூக்கி போடலாம் அப்படின்னா. வீட்டுக்கு போறதுக்குள்ள எங்க பாட்டிக்கு ஒரு ஐடியா தோணி இருக்கு பஸ்ல. அவங்க சொன்னாங்க, தூக்கி எல்லாம் போடாத, உன் ஷோ கேஸ்ல மத்த அத்லெட்டிக் ட்ரோஃபிஸ் பக்கத்துல வச்சிருக்குதுன்னு ஒரு பரிசு ட்ரோஃபின்ற மாதிரி தானே குத்தாரு அப்படின்னு. இந்த பெரிய சர்க்காசம்னால என்னத்தா புடுங்க போறோம்னு. பட் புடிக்கணும் சார், ஒரு வருஷம் வரைக்கும் நிறையாணி புடிக்கணும் அதை வச்சு. அந்த வீட்டு எங்களை விசிட் பண்ணினா அத்தனை பேருட்டையும் இந்த கதை எடுத்து சொல்லி எல்லாரும் உருண்டு உருண்டு சிரிச்சாங்க, இதெல்லாம் கூட நடக்குதா அப்படின்ட்டு. ஸோ ஷோகேஸ்ல வச்சோம், பரிசு தானே இருக்கட்டும் அந்த கதை. என் ஃப்ரெண்ட்ஸ், எங்க ரிலேட்டிவ்ஸ், எங்க பாட்டிக்கு 2-3 கோயில் சர்க்கிள்ஸ் இருக்கும், அவங்க எல்லாம் வீட்டுக்கு காஃபிக்கு வரும்போது அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி they all had a good laugh. அப்புறம் அப்கோர்ஸ் 1 இயருக்கு அப்புறம் தூக்கி போடாதன்னு ஒரு நாள் கோவத்துல நானே தூக்கி போட்டேன். போதும் ஜோக் அடிச்சதை வச்சு ரிட்ரீட்டிங்கா இருந்துச்சு பாக்கும்போதுலாம். இவ்வளவு ஸ்டோரிஸ் இருக்கா? அதை ஆக்சுவலா அன்னைக்கே கேட்க வேண்டியது, பட் கேட்க முடியல. லைக் மூவி ஒரு ஷார்ட் ஃபிலிம் இல்லையா, தி எண்ட்னா ஒரு இதோட இந்த ஷாம்பு பாட்டில் என்ன ஆச்சுன்னு தெரியணும் இல்லையா. ஞாபகம் இருக்கு, வீட்டுல வேணா ஒரு சண்டே வந்துருச்சு, போதும் இந்த ஷாம்பு பாட்டில் இங்க வச்சு இந்த கதை சொன்னதுன்னு சொல்லி நான் பால்கனில இருந்து விட்டு இருந்தேன் கீழே நடு ரோட்ல. அது மேல பஸ் ஏறி போச்சு. ஓகே, இது ஒரு நேரடி அனுபவமா இருந்துச்சா, இல்ல வந்துட்டு இந்த மாதிரி நேரடியா கேட்கறது சொல்றது சொன்னீங்க, மறைமுகமாகவும் நடந்திருக்கும்ல, ஒரு ப்ரொடியூசர் மூலியமா, ஒரு டைரக்டர் மூலியமா, அந்த மாதிரி நடந்திருக்கா உங்களுக்கு ஏதாவது? ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் காஸ்டிங் கவுச் இன்சிடென்ட் நடந்துச்சு எனக்கு. லைக் இட் இஸ் சோ ஃபனி. நான் வந்து ஆக்சுவலா ஒரே படம் தான் நடிச்சிருக்கேன், மத்ததெல்லாம் ரேடியோ மிர்ச்சியோட டைஅப்ல ஏதோ ஜேஜேல ஒரு சின்ன கேமியோ. பட் நானா போய் ஆக்ட்ரஸ்ன்னு சைன் போட்டு சம்பளம் வாங்கி நடிச்சது வந்து மணிரத்னம் சாரோடைய ஆயத்த எழுத்துன்ற படத்துல தான். அப்பவுமே சூர்யா என்ன திட்டினதுனால நான் வந்து சரி இன்னும் நடிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சினிமா உலகத்துல வந்து பல விதமான விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் அறிவு இருக்கிறவன் வந்து நம்மள வந்து ட்ரை பண்ணிருக்கான், ரூட்டோட ட்ரை பண்ணிருக்கான், நம்ம வந்து புத்திமதி எடுத்து சொல்லியிருக்கோம்னா அதுல சில பேர் ஒரு மாதிரி நண்பர்களா கூட மாறி இருக்காங்க. நண்பர்கள்னு சொல்ல மாட்டேன், பட் நமக்கு கொஞ்சம் கண்டியூசிவா ஒரு இடத்துல பார்த்தா கூசாம ஹாய் பாய் சொல்லிட்டு போலான்ற மாதிரி. அவங்க வந்து மத்தவங்க மேல ரூட் விடுவாங்க, அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு வேலைன்னு போறோம்னா சரி ஓகே, இப்போ வி ஹாவ் டு மேக் அன் அட்ஜஸ்ட்மெண்ட். தட் எங்கிட்ட ஒன்னும் ட்ரை பண்ணாம இருக்காங்க தானே. ஸோ சாணம் கட்டின குதிரை மாதிரி கோ சிங் அண்ட் கம் பேக். அந்த வகையில ஐ மேட் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஒரு என்ன சொல்றது, அவருக்கு பல திறமைகள் இருக்கு, அவர் ஒரு முன்னணி இயக்குனரும் கூட. ஒரு ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹவ் மெனி இயர்ஸ் பேக், 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிறைய மதிக்கிற ஆளவர், என்ன தெளிவான விளையன்னு தான் கூப்பிடுவாரு. லைக் மத்தவங்கள்ட்ட சொல்லி கொடுப்பாரு, இவள்கிட்ட ரூட் விடாத, நெருப்பும் தெளிவான விளையன்னு கூப்பிடுவாரா? தெளிவான விளையம்பாரு, அடியே தெளிவான விளையம்பாரு. சோ இவர் இயக்க போற நோ நெப்போட்டிசம். ஓகே, இதுல இவர் இயக்க போற ஒரு படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம், இப்போ ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வச்சுக்கோங்க, அவருடைய மனைவியா நடிக்க போற ஒரு முன்னணி நடிகையை படத்துல இருந்து டிராப் அவுட் ஆயிட்டாங்க. அப்ப அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து ஒரு ஸ்டாண்டின் நடிகை தேவைப்பட்டுச்சு. பிகாஸ் பிக் ஹீரோஸ் இருக்காங்க அந்த படத்துல, டேட்ஸ் ஆர் ஸ்டாக்ட் அப். சோ நடந்து அவனை ஷூட்டர் ரொம்ப இன்சிக்னிபிகன்ட் கேரக்டர், அதுக்கு பெரிய இடமே இல்லை அந்த படத்துல. சோ அந்த இயக்குனர் வந்து என்கிட்ட கேட்டாரு, பண்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. I said, see, I don't know what the situation is today, but உங்க யூனிட்னா நான் சேஃப் தானே, நான் சேஃப்னா நான் வரேன் அப்படின்னு. பார்ப்பா இப்ப என் யூனிட்னு சொல்லவே முடியாது, இது பயங்கர கார்பரேட்டைஸ்ட் ஆயிடுச்சு, ப்ரொடக்ஷன் தான் அவங்களை கான்டாக்ட் பண்ணும், என்னன்றது அவங்களே பேசிப்பாங்கன்னு பார்த்தா ப்ரொடக்ஷன்ல இருந்து என்ன கால் பண்ணி, அண்ட் ப்ரொடக்ஷன் தான் நான் வந்து ஐ எம் நாட் டாக்கிங் பிம்ப் ஸ்டைல் வேட்டி பசங்க, ப்ராப்பர் சூட் போட் யங்ஸ்டர், ஒரு அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில ஒரு ப்ராப்பர் விசிட்டிங் கார்டு பதவி இருக்கிற ஒரு நபர் எனக்கு போன் பண்ணி சொல்றாரு, இது வந்து ஒரு ரொம்ப சீனியர் நடிகரோட மனைவியா நீங்க நடிக்க போறீங்க, ரொம்ப எஸ்டாப்ளிஷ் நடிகர், எனக்கு ஹைலி ரெஸ்பெக்டட் நடிகர், ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இது, உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க ஜஸ்ட் நடிச்சுட்டு போனோம்னா 6 lakhs, நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு ரெடினா 20 lakhs. ஒரு டீல் மாதிரி சொல்றாங்களா? 6 lakhs 20 lakhs அப்படின்னு?
I was stunned, okay? I was really shocked. Like, இத நம்ம வந்து அவர் கேட்ட கேஷுவல்னஸோட நம்ம பதில் சொல்லலாமா இல்ல இது எப்படி? எனக்கு ஆக்சுவலா ஐ வாஸ் நாட் வெரி ஷூர். ஸோ ஐ சார் ஐ கெட் பேக் டு யூன்னு போனை வச்சுட்டு நான் அந்த இயக்குனருக்கு கால் பண்ணி, என்ன ப்ரோ இது சுச்சுவேஷன் என்னன்னா, இந்த பாரு இட்ஸ் என்டையர்லி அப் டு யூ. இது ஒரு ப்ரொஃபஷனல் முடிவு. உன் நண்பனா என்னால ஒண்ணுமே சொல்ல முடியாது. நான் ஆஸ் அன் இன்சைடர் சொல்றேன், நீ யூ வில் பி எக்ஸ்பெக்டட் ஒன்லி டு ஸ்லீப் வித் தட் ஹீரோ. உனக்கு வந்து நீ 20 லட்சம் ரூபாய் டீல் நீ எடுத்துக்கிறேன்னா உன் கான்ட்ராக்ட்ல இந்த ஹீரோவோட 3 நாட்கள் ஒரு ரிசார்ட்ல நான் தங்க ரெடி ஃபார் ஸ்டோரி டிஸ்கஷன் அப்படின்னு இருக்கும் கான்ட்ராக்ட்லயே. சோ அத நீ சைன் போட்டேன், நாளைக்கு மீ டூ கத்த முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, ரைட்டா? அப்படின்னு ஒபிஷியலாவே பேசினாங்க. சோ see they are being very safe. They are including adjustment in a lot of contracts without calling it adjustment. Story discussion க்கு you need to be available for 3 days in this thing, அந்த மாதிரி in a location of our choice. Those kind of things legal. அது எல்லாமே இந்த கான்ட்ராக்ட்லயே இருக்கு. அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கும் அப்படின்னு இயக்குனர் என்கிட்ட சொன்னாரு. சோ நீ 6 lakhs சொன்னேன்னா உனக்கு வேற கான்ட்ராக்ட் வரும், நீ 20 சொன்னேன்னா வேற கான்ட்ராக்ட் வரும் அப்படின்னது. ஆப்வியஸ்லி 6 lakh கான்ட்ராக்ட் தான் கேட்பேன் நான். நான் திருப்பி கால் பண்ணி ஐ அம் இன்ட்ரெஸ்டட் இன் தி 6 lakh டீல்னா தே ஸ்டார்டட் பிரஷரைசிங் மீ. தே செட் ஆர் யூ வெரி ஷூர்? உங்களுக்கு ஆக்சுவலி கிடைக்கிறது ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. யூ ஒன்லி ஹாவ் டு ஸ்லீப் வித் தட் ஆக்டர், யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்லீப் வித் எனிபடி எல்ஸ். அதுவுமே கான்ட்ராக்ட்ல கிளியரா எத்தனை நாள்னு சொல்லியிருக்கோம் அவ்வளவு நாள் தான். நீ அது முத்தி போய் என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு இவங்க என்கிட்ட பேசுறது. Still I said no. எனக்கு இப்ப வரைக்கும் அந்த 6 lakh ஆப்ஷன் இருக்குதானே, ப்ளீஸ் எனக்கு அந்த 6 lakh கான்ட்ராக்ட் அனுப்புங்க, அதுக்கு நான் ரெடி. இன்னும் 2 நாள்ல ஷூட் ஸ்டார்ட் ஆகணும். They booked everything. They have to book their actress in 2 days. எனக்கு இந்த டைரக்டர் didn't put any pressure on me. He said அடியே உனக்கு வேணா பண்ணிக்கோ, like it's totally up to you, no pressure from his side, and he was very happy. He had already told them நீங்க சுச்சிட்ட கேட்டா அவ 6 lakh கான்ட்ராக்ட் தான் கேப்பா அப்படினே சொல்லி வச்சிருந்தாரு. அதுக்குள்ள என்னாச்சு, என்னோட ஒரு நண்பி சிங்கர் ஸ்லாஷ் ஆக்ட்ரஸ், இத நான் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு கால் பண்ண சொல்லுங்களேன், இந்த ஆஃபர் எனக்கு கொடுக்க சொல்லுங்களேன். சோ நான் சொன்னேன், அந்த இயக்குனர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஐ டோன்ட் திங்க், எனக்கு இன்ஃபேக்ட் இந்த 6 lakh கான்ட்ராக்ட் எல்லாம் வந்துருச்சு. ஆனா ஏதோ they didn't seem very keen for me to sign it or லைக் ஃபாலோ அப் எதுவுமே பண்ணல. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அது படிக்கிறதுக்கு. நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கான்ட்ராக்ட். இப்போ என்கிட்ட ஒரு காப்பி இருக்கு. லைக் அதுல தெளிவா லைக் ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே இருக்காது அதுல. பட் வந்து இட்ஸ் அ மச் ஸ்மாலர் கான்ட்ராக்ட். அந்த இன்னொரு கான்ட்ராக்ட் 80 பேஜ் கான்ட்ராக்ட் தான். ஸோ இவங்க வந்து இந்த சிங்கர் ஸ்லாஷ் ஆக்ட்ரஸ் வந்து இந்த ஒரு எக்ஸ்போஷருக்கு ரொம்ப டெஸ்பரேட்டா இருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, டீல் நல்லா இருக்கு, இஃப் இட்ஸ் ஒன்லி தட் பர்டிகுலர் ஆக்டர்னா மேபி நான் கடிச்சு புடிச்சு 3 daysனா ஐ கேன் மேனேஜ் இட் அண்ட் இட்ஸ் குட் மணி. அண்ட் அதுல இருந்து எனக்கு கண்டிப்பா சில ஆக்ட்ரஸஸ் எல்லாம் இத வந்து ஒரு பெரிய வாய்ப்பா தானே பார்ப்பாங்க. ஒரு பெரிய பட்ஜெட் படத்துல ஒரு பெரிய ஹீரோவோட பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு நம்ம மனைவியா இருக்கும், 2 சீன்னாலுமே நம்ம லுக்ஸுக்கு கலக்கி தட்டி தூக்கிடலாம். அவங்க தான் லுக்ஸ் பத்தி ரொம்ப 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 கான்பிடென்ட். எப்பவுமே சொல்லுவாங்க, ஒரு சீன் எனக்கு ஒரு படத்துல கிடைச்சா கூட எல்லாரும் அதை பத்தி தான் பேச வைப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க, ரொம்ப கான்பிடென்ட். ஐ செட் யோசிச்சுக்கோ, லைக் ஐ டோன்ட் நோ. அண்ட் ஐ டோல்ட் தி டைரக்டர் தட் இந்த மாதிரி இவங்க இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அப்ப டைரக்டர் சொன்னாரு, சூப்பர் சுச்சி, நீ அப்படியே அவுட் ஆயிரு, ஐ புக் ஹர். அந்த நடிகரும் ரொம்ப ஹாப்பி ஆயிருவாரு. வின் வின் சிச்சுவேஷன் ஃபார் எவ்ரிபடி. அண்ட் ஏதாவது ஒரு பாட்டு இருந்தா உனக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்ட்டு. ஓகே, கணக்கு சொல்லாம. பட் நீங்க சொன்னது தப்பு இல்லையா மேம்? நமக்கு வந்து ஒரு பிரச்சனை, அதை இன்னொருத்தவங்க வந்துட்டு அவங்கள போய் அனுப்பி விடுறது தப்பு இல்லை. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன், இது பிரச்சனை கிடையாது. ஏன் அவங்க ஏன் 6 lakh கான்ட்ராக்ட் போதும்னு சொல்லல? அந்த ஆப்ஷன் அவங்களுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு தானே. எவ்ரிபடி இஸ் கெட்டிங் திஸ் ஆப்ஷன். ஐ திங்க் தட்ஸ் கிரேட், ரைட்? Because 20 வேணும்ன்ற ஆக்ட்ரஸஸும் இருக்காங்க. I'm trying to tell you, இந்த ஆப்ஷன் கொடுத்துமே 20 lakh கான்ட்ராக்ட் ப்ரிஃபர் பண்ற பீப்புள் இருக்காங்க. அதனாலதான் இட்ஸ் பீயிங் ஆஃபர்ட். இது இவ்வளவு கார்பரேட்டைஸ் லெவல் வரைக்கும் வந்திருக்கு. நான் என்னங்க வாட் அவங்க, I'm not an activist, I'm just a friend. என்னால சொல்லதான் முடியும்.
I'll tell you what happened afterwards also. இதே என் நண்பி எனக்கு அடுத்த நாள் போன் பண்ணி கதறி கதறி அழுவுது. அந்த நடிகர் என்னெல்லாம் அசிங்கமான வேலை பண்ண வச்சாரு தெரியுமா? இனிமேல இருந்து 20 லட்சம் 20 கோடி கொடுத்தா கூட இந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாதுன்னு அழுதாங்க. பட் she did. திரும்ப அவங்களுக்கே ஃபோன் பண்ணி சொல்லி என்கிட்டயே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணிருக்கவே கூடாது இதனால எனக்கு எந்த பயனும் இல்ல, நான் இந்த படத்துல இருக்கேன்னு கூட யாரும் கண்டுக்கல. கொஞ்சம் கிளாசி ஸ்ரீரெட்டி அழுவுற மாதிரி இல்ல உங்களுக்கு இந்த அழுக? பிளஸ் நாத்தம் பிடிச்ச வேலையா இருந்துச்சு. இவங்க என்ன நினைச்சாங்க, எப்படி கௌதம் மேனன் படம் மாதிரி இருக்கும் அந்த 3 நாள் நினைச்சாங்களா? என்ன நினைச்சாங்க இவங்க? இத பதிவா செஞ்சு சிஸ்டமேட்டிக்கா இதுக்கு ஒரு அல்காரிதமே போட்டு வச்சிருக்கிறவங்க என்ன, லைக் யூ திங்க் they're just going to sit in chairs and மர்த்தபெட்டி ஆடுமான்னு சொல்லுவாங்களா? எவ்வளவு தரம் தாழ்ந்த வேலைகள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில. ஜஸ்ட் அவரும் யூ திங்க் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூப்பிட்ட இந்த நடிகருக்கு பிராகிங் ரைட்ஸ் இல்லைன்னா ஏன் இந்த இவங்களோட படுத்தேன் அப்படின்ற பிராகிங் ரைட்ஸ் வேணும் அவருக்கு. சோ அவர் கூப்பிட்ட அந்த 3 நாளும் would be parties, proper பார்ட்டிஸ்லாம் அவருக்கு கான்சர்ட்டா இவங்க நின்னுப்பாங்க 3 நாள். பிளஸ் காட் நோஸ் வாட் ஹேப்பன்ஸ் தேர். நம்ம இவங்களை உஷார் பண்ணிருக்கோன்றத 100 பேர் பாக்கணும்னு விரும்ப மாட்டான் அந்த தொழிலதிபரோ அந்த கிரேட் பர்சனோ யாரோ. அந்த குழி எவ்வளவு ஆழம் எவ்வளவு தூரம் அதெல்லாம் உங்களுக்கு கான்ட்ராக்ட்ல இனிமே வேணுமா? இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸிஸ்டிங்கே ஒரு மானக்கேடு, ஒரு அவமானம் பிடிச்ச வேலைன்றேன்னா. I'm just amused. I'm not saying I'm saying it's crazy. முத்தி போய் கலியுகம் தலை விரிச்சு ஆடுது ப்ராப்ளம்னா, yes, it's come to a corporate level. This was like almost 10 years back. நான் போன இன்டர்வியூலயே சொன்னேன், it's much worse now. இப்ப எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு, எல்லாம் மாடர்னைஸ் ஆயிடுச்சு. முந்தி எல்லாம் லாங் கட் எடுத்துட்டு இப்ப ஷார்ட் கட்லயே எல்லாம் நடந்துருது. ஏதோ ஒரு புத்திசாலி லாயர் ஃபியூச்சர்ல இவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால இந்த பொண்ணே கன்சென்சுவலா ஒத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அழகழகா 3 ஃப்ரேசஸ் போட்டு வச்சிருக்காரு இப்போ எல்லாம் ஆர்டிஸ்ட் கான்ட்ராக்ட்ல. ஓகே, அதனால மாற்றப்பட்டிருக்கு. எங்களுக்கு அட்லீஸ்ட் சொல்லப்பட்டுச்சு, அட்லீஸ்ட் தட் ப்ரொடக்ஷன் கம்பெனி had a conscious, இது கம்ப்ளீட்லி pressure of that actor who wanted to sleep with his co-star, ரைட்டா? அந்த ஆக்டர் எனக்கு ஜஸ்ட் நடிச்சுட்டு போனோம் அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு வேணா 6 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் ஆஃபர் தான் வந்திருக்கும். இது அந்த நடிகர் ப்ரொடியூசரை ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி ஐ ஆல்சோ வாண்ட் சம்படி டு ஸ்லீப் வித், என் கூட யார் இந்த ரோல் பண்றாங்களோ அவங்க என் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் ஒத்துட்டு தான் ஆகணும்னு சொன்னதுனாலதான் அந்த 20 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டே வந்துச்சு இன்டு தி பிளே. பட் அந்த ரெட் பாலையும் பிடிக்கணும்னு அவசியமா? சோ இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒரு மனசாட்சி இருந்திருக்கு. 2 விதமான கான்ட்ராக்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பாலிவுட்ல நிறைய கேர்ள்ஸ அந்த 20 லட்சம் ஸ்டைல் கான்ட்ராக்ட ஏமாத்தி சைன் பண்ண வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியே அனுப்பிச்சிருக்காங்க. சோ அட்லீஸ்ட் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு ஒரு மனசாட்சி இருக்கு, இப்படி 2 ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்பவே அழகா இருப்பாங்க. சோ எனக்காவது இந்த கம்பெனிக்கு ஒரு மனசாட்சி இருந்திருக்கு, 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. இப்ப அத நீங்க குரூவல் விஷயம் எல்லாம் பார்க்க முடியாது. சில ஆக்ட்ரஸஸுக்கு அழகு இருந்தும் திறமை இருந்தும் காசு இருந்தும் இன்னும் காசு வேணும்ன்ற பேராசை இருந்துச்சுன்னா 20 lakh கான்ட்ராக்ட் தான் விரும்புவாங்க. லைக் they don't mind thatன்ற மாதிரி இருக்கும். அது அவங்க அக்செப்ட் பண்ணின ரைட் ஆஃப் பேசேஜ். அதே அவங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாவே அவங்க பண்ண ரெடியா இருக்காங்க. நீங்க வேணாமா இந்த வேலை பண்ண வேணாமா உங்க ஸ்டேஜ் இருக்குன்னு சொன்னாலுமே பண்ற மாதிரி ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க. ஓகே, நீ சொல்றது பாலிவுட்லயா ஃபுல்லா இந்தியன் ஃபிலிம்ஸ்? பாலிவுட் இஸ் ஃபுல் ஆஃப் தட். இதுதான் லைக் அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்கலையா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்குங்க. சோ அந்த மாதிரி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் சென்னைக்கு ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த ஃபார்மேட் நல்லா இருக்கேன்னு பார்த்து நாளைக்கு நினைச்சு பாருங்க, இந்த 6 lakh ஆப்ஷன் கூட வராம ஜஸ்ட் இந்த 20 lakh ஆப்ஷன் படிக்காத ஒரு பொண்ணு நடிப்புக்காக சைன் பண்ணி கொடுத்துச்சுன்னா அதை வச்சு என்னெல்லாம் அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க தானே. சோ இட்ஸ் வெரி பேட் எக்ஸாம்பிள் டு செட். நல்ல வேலை இப்போ the 2 people involved in this particular case நானும் எஜுகேட்டட், அந்த பொண்ணும் எஜுகேட்டட். நான் எடுத்த எஜுகேட்டட் டிசிஷன் எனக்கு 6 lakh rupee கான்ட்ராக்ட் போதும். அண்ட் ஐ நீட் an assurance for my safety. I asked for some extra clauses. கொஞ்சம் assurance for my safety. எனக்கு தனியா கேரவன் கொடுத்துருங்கன்னு கேட்டேன். அதுக்கு நீங்க 1 lakh ரெடியூஸ் பண்ணி 50 rupees per 50,000 per day ஆகும். I don't care. 5 is a very good amount for 2 days of work. I said I want a caravan all to myself with lock and key.
ஓகே 2 days 50,000 rupees per day, take it out of my salary. அது வரைக்கும் வந்து இருந்துச்சு நெகோசியேஷன்ஸ். இவங்க எடுத்த எஜுகேட்டட் டிசிஷன், திஸ் வில் பி குட் ஃபார் மை கெரியர் அண்ட் 20 lakhs இஸ் a lot of money அப்படின்ட்டு சைன் போட்டு முடிச்சுட்டு வந்து அழுதா அப்புறம் என்ன பண்றது. ஓகே. ஆக்சுவலி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள், கான்ட்ராக்ட் சைனுன்னும் போது தான் தெரியுது. இப்போ ரீசெண்டா அந்த குக் வித் கோமாளி பார்த்துருப்பீங்க, இஷ்யூவும் பார்த்துருப்பீங்க நீங்க. பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை அப்படிங்கிறது ரொம்ப பெருசாவே போயிட்டுருக்கு. ஏன்னா, ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணக்கூடிய 2 பேருக்குள்ள ஈக்யூ கிளாஷ் அப்படின்னு பார்த்தா கூட, ஒரு டாமினேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் இருந்துகிட்டே வருது. இப்போ ஆங்கரிங் ஃபீல்ட்லயும் அது வந்துட்டு வந்திருக்கு. நான் சீனியர், நீ ஜூனியர், நான் சொல்றத நீ கேட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லும்போது, என்னாலாம் அது முடியாது, நான் அப்படி நடந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து வெளிய வராங்க. ஒரு இஷ்யூவா தான் பார்க்கப்படுது. உங்க மைண்ட் செட்ல எப்படி மேம் தோணுது அது? இதுக்கு நான் வச்சிருக்கிற பேரு ஆடுகளம் காம்ப்ளெக்ஸ். இத பத்தி தான் ஆடுகளம் அப்படின்ற படமே. அந்த தனுஷ் படம் ஆடுகளம். ஒரு என்ன சொல்றது, ஒரு குருவா இருந்து குருஸ்தானத்துல இருந்து அவங்கள விட அதிகம் திறமை இன்னொருத்தங்களுக்கு இருக்குன்னு பார்த்தா அந்த குருவுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒண்ணு இவங்களை வெட்டி எரிஞ்சிட்டு நம்மளே காஜி அடிக்கலான்னு, இன்னொன்னு இவங்களை வளர்த்து விடலாம், நாளைக்கு இவங்கதான் நம்மளுடைய வாரிசு, நம்மளுடைய நாலேஜ பகிர்ந்துக்கலாம், நமக்கு தெரிஞ்ச நன்மை தீமை எல்லாமே பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் கூட இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி இருந்திருக்கிற சில ஆங்கர்ஸ்ல ஐ வுட் சே இந்த மாதிரி நன்மையை வளர்த்து விட்ட ஆங்கர்ஸ்ல பிரியான்னு இருந்தாங்க சன் டிவில. அவங்கள்ட்ட யார் ஆங்கரிங் டிப்ஸ் எடுத்தாலுமே சந்தோஷமா சொல்லுவாங்க. ஸ்கூல்ல எல்லாம் போய் பசங்கள்ட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு ஆங்கரிங் பண்ணணுமா, எப்பவுமே உடைய பத்தி கேர்ஃபுல்லா இருங்க, க்ரூமிங் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நிறைய ஸ்வீட் டாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இன்டர்நெட் இல்ல, சோ யூ டிடன்ட் ஹியர் மச் அபவுட் இட். சோ இத ஒரு கண்ணியமான தொழிலா செய்யலாம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிறவங்களும் இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. விஜய் டிவிலேயே வந்து ஒரு ஆதிக்கம் எப்போல இருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா, அங்க முடிசூடா மன்னன் மிஸ்டர் பிரதீப் மில்ராய் பீட்டர் தனக்காண்டி ஒரு குரூப்பீஸ் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். அதுல வந்து தேவையில்லாம பவர் கொடுத்து வளர்த்து விட்ட டிடில இருந்து ஆரம்பிச்சு இப்ப பிரியங்கா வரைக்கும் he has created these monsters. இந்த பிராங்கென்ஸ்டைன்ஸ் எல்லாம் அவர் கிரியேட் பண்ணி விட்டுருக்காரு. அது எந்த டைப் ஆஃப் நெப்போட்டிசம்னு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு கம்பெனி நெப்போட்டிசம் வேணும். ஜஸ்ட் சேர்ந்து சரக்கடிக்கிறது, ஹக் கிஸ், மேபி இட் won't even go beyond that, but there's just a lot of camaraderie. அதுலயே வந்து நீ போன் எடுத்த எப்ப வேணா கூப்பிடு, நான் டிப்ரெஷன் நான் உனக்கு கால் பண்ணுவேன், அவனை பத்தி கொலை பண்ணணும், நான் உங்ககிட்ட தான் வருவேன். லைக் ஒரு மாதிரி ஃபேக் கிருஷ்ணர் மாதிரி he likes all these கோபிகாஸ் அரவுண்ட். அந்த மாதிரி இருக்க மருத்துவங்களே வெளியேறி இருக்காங்க. பாவனா பிரைம் எக்ஸாம்பிள். ஷி செட் நோ பார்ட்டிங் ஃபார் மீ ப்ரோ, நான் நான் வருவேன், என் வேலையை பண்ணுவேன், போவேன், எனக்கு இஷ்டமே இல்லை இதெல்லாம் சொன்னாங்க. பிரியங்காவை தாண்டி நிறைய பேர் லைக் மணிமேகலை இண்டிகேட் பண்ணிருக்கிற மாதிரியே டீமே ஒரு ராட்டன் டீமா ஆயிருச்சுங்க. சோ பிரியங்கா வந்து கொடிய தூக்கினாங்கன்னா உங்களுக்கு அந்த விஜய் டிவிக்குள்ளேயே ஆதரவு கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதனாலதான் ஒரு ப்ரொஃபஷனல் ஆங்கர்ட்ட வந்து நெகோசியேட் பண்ற டேர்ம்ஸ் எல்லாம் நீ வந்து மன்னிப்பு கேட்கலன்னா உன் கரியர் நாசமாயிரும் அப்படின்ற லெவலுக்கு போயிருக்கு. லைக் நீங்க யோசிப்பீங்க, என்ன தரமற்ற சீக்ரெட் சினிமா டயலாக்ஸ் மாதிரி இருக்கு இதெல்லாம். விஜய் டிவி மாதிரி ஒரு கார்பரேட் பேசுற லாங்குவேஜ் மாதிரி எந்த ஹெச்ஆருமே இப்படி பேசாது. அது நீங்க கார்பரேட்னு பாக்காதீங்க. தனிக்காட்டு ராஜா அவர் ஒரு ராஜா ரூல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மினி கிங்டம் மாதிரி ஆயிருச்சு. சோ அங்க நிறைய இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் அன்ரெகுலேட்டட் லைக் த சினிமா இண்டஸ்ட்ரி. சோ அவருடைய ஃபேவரிட்டிசம், அவருடைய பயஸ் அதெல்லாம் தான் உங்களுக்கு ரொம்ப தெரியும். அங்க நிஷாவை வந்து அவர் ப்ரமோட் பண்றதா இருக்கட்டும், விஜய் அர்ச்சனாவை அவ்வளவு ப்ரமோட் பண்ணதா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ரொம்ப ஆவரேஜ் டேலண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். கத்தி 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 கூச்சல் போட்டு கொழாடி சண்டை ரேஞ்சுக்கு அந்த ஃபைன் ஆர்ட். இப்ப பாவனா எல்லாம் வந்த போது ஷி வாஸ் ட்ரைங் டு மேக் அ ஃபைனர் ஆர்ட் அவுட் ஆஃப் ஆங்கரிங்கே வந்து ஒரு நல்ல அந்த ட்ரெஸ்ஸிங் ஒரு பர்டிகுலர் சென்ஸ் ஆஃப் வெரி ஸ்டைலிஷ் ட்ரெஸ்ஸிங், ஒரு நேஷனல் லெவல் விஜய் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பாவனா தான் கொண்டு வந்தாங்க உள்ள. இப்போ பாக்குறதெல்லாம் பெப்பா பிக் ஃபேமிலி மாதிரி இருக்கு. ஒரே டைப் க்ளோத்ஸ், தே நாட் பாதர்ட் அபவுட் தேர் ட்ரெஸ்ஸிங். ஏன்னா மெதந்து ஊறி போய் அந்த சக்சஸ்ல, ஃபேம்ல, பாப்புலாரிட்டியில ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அத. சோ இவங்களை வந்து பர்சனாலிட்டி டைப்னு பார்த்தா தே ஆர் குவீன் மதர் நார்சிசிஸ்ட். இதை நீங்க பாக்கலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஜூலி கணபதி. நீ ஒண்ணு அவங்களோட அல்லக்கையா மாறணும். நீ அல்லக்கையா மாறலன்னா உன் காலை உடைச்சு அவங்க வீல் சேர்ல உன்னை போட்டுருவாங்க. ஐதர் வே ஷி வாண்ட்ஸ் டு ரூல் யூ. சோ இது ஒன் அப் மேன்ஷிப்ல ஆரம்பிச்சு தொழில் பொறாமையில ஆரம்பிச்சு டெய்லி பேசிஸ்ல அவங்கள பத்தி தப்பா ஏதாவது மனசளவுல ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. சில்மிஷம்
தீண்டல். இப்போ உள்ளுக்குள்ள அதான் நடந்துச்சா? அப்போ குக் வித் கோமாளி செட்லயும் அது மாதிரி தான் நடந்திருக்கு. இல்ல எனக்கு நடந்திருக்கு. லாட்ஸ் இட் ஹேப்பன்ஸ் டு a lot of singers bro. இத பத்தி நிறைய there's a documentary about how Lata Mangeshkar did this to Asha Bhosle. ஓகே. Her own sister Lata Mangeshkar did this to Asha Bhosle. ஆஷா போஸ்லேக்கு ஜூலி கணபதியா இருந்தது லதா மங்கேஷ்கர் தான். ஓ நானுமே ஒரு என்ன சொல்றது, ஒரு லிட்டரலி 13 years பேக் பாலிவுட் ஒரு அட்டெம்ப்ட் பண்ணலாமா, நமக்கு தான் ஹிந்தி வருமே, இங்க பாடலாமா அப்படின்ட்டு யோசிச்சேன். அப்ப நம்ம யோசிக்கும் போது கண்ணியமான மியூசிக் டைரக்டர்ஸ் லிஸ்ட் எல்லாம் எழுதணும். சங்கர் மகாதேவன் சிடி கொடுக்கலாம் தான். லைக் ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு மீட் தம் இன் பர்சன். அவங்க ஸ்டுடியோக்கு போய் மேல என் பேர் எழுதி ஒரு சிடி கொடுத்துட்டு வந்துடணும். ஒரே ஆட்டோல ஒரு 10 ஸ்டுடியோன்னு நான் ஒரு அசைன்மெண்ட், நான் வேற ஒரு ஒர்க் வந்திருந்தேன். ஒரு ஆஃப்டர்நூன் ஃப்ரீயா இருந்துச்சு எனக்கு. அதனால யார்கிட்டடா கொடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து பாம்பேல இருந்து சென்னைக்கு பாட வந்திருக்கிற 2 மேல் சிங்கர்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் their names because they have very active careers today. ஏன்னா ஹெல்ப் பண்ணவங்களை எல்லாம் நான் போட்டு கொடுக்க விரும்பல. பட் அவங்க சொன்னது, என்ன பைத்தியமா பாம்பேல அப்படிலாம் பண்ணாத, நீங்க சிடி கொடுத்திருக்கேன்னு தெரிஞ்சாலே ஸ்ரேயா கோஷல் உங்க வீட்டுல ஆள் அனுப்பிச்சிருவாங்க உன்னை அடிக்கிறதுக்குன்ட்டாங்க. என்ன காரணம்? ஏன் அவங்க அனுப்புறாங்க ஆளு? ஸ்ரேயா கோஷல் பார்த்தா அவங்க மாஃபியா தான் இங்க. சோ பிரியங்கா விஜய் டிவில இருக்கிற மாதிரி பாலிவுட்ல ஸ்ரேயா கோஷல் அண்ட் யூனோ படே லைக் எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் ஸ்ட்ரகிளிங் அண்ட் ரீலிங் அண்டர் ஹர் டாக்ஸிக் அட்டாக்ஸ். ஆஷா போஸ்லே சாப்பிட்டுட்டாங்க, அல்கா யாக்னிகா சாப்பிட்டுட்டாங்க. சுனிதி சௌஹான் இஸ் ஸ்டில் ட்ரைங் டு கீப் ஹர் ஹெட் above the water. பட் யாருக்குமே கையில எடுத்து சொல்றதுக்கு ப்ரூஃப் இல்ல. அண்ட் இந்த சரோஜா வாட்டர் பாட்டில் தாக்குதல் மாதிரி இருக்குது. அதனால அவங்க சொல்ல முடியாம ட்ராமாடைஸ்டா இருக்காங்க. என்னெல்லாம் பண்ணுவாங்க? இப்போ டாமினேட்டிங்கிறது வந்து இப்போ ஆங்கரிங்கோட எங்களுக்கு தெரியுது, ஒரு ஸ்க்ரீன்ல நாங்கள் பார்க்குறோம், ஒரு இடத்துல 2 பேர் இருக்கும்போது அத நான் உள்ள போனாதான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஒண்ணு மட்டும் நான் ஓப்பனா சொல்றேன், இத பத்தி வந்து பக்கத்துல யார் இருக்காங்கன்னு கேர் பண்ணாம பேசுற ஒரே நபர் உஷா உத்துப் மேம். நான் சூப்பர் சிங்கர் ஜட்ஜிங்க்கு போயிருந்த போது ஒரு நாள் இறக்குனாங்க பாரு காண்டா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பாட்டு ஸ்ரேயா கோஷல் திருடி வச்சிருக்காங்க. சொன்னா இந்த பொண்ணுக்கு எவ்வளவு பாட்டு இருக்கு, ஏன் குரல் எங்க, அது குரல், அதோட பாட்டுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். நான் ஏன் குரலுக்குன்னு வருஷத்துல 4 பாட்டு தான் வருது, எனக்கு பாட பிடிக்கும், இந்த வயசுல உட்காந்துட்டு என்ன இப்படி அழ விடுது அப்படின்னாங்க. இது சாங் ஸ்டீலிங் மாதிரி சினிமால ஸ்கிரிப்ட் ஸ்டீலிங் இருக்கு. சூர்யா தவிர வேண்டாம், எவ்வளவு நல்ல ஸ்கிரிப்ட கமல்ஹாசன் திருடினாரு. அவரும் எடுக்க மாட்டாரு, அதை நடக்கவும் விட மாட்டாரு. லாக் பண்ணி வச்சிருவாங்க அஸ்பைரிங் டைரக்டர்ஸ் எல்லாரையுமே. நானும் பண்ண மாட்டேன், ஆனா சூர்யாவுக்கு போக விட மாட்டேன். அதாவது ஒருத்தருக்கு வர வாய்ப்பை நான் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருது அந்த விஷயத்தை. என்னால பண்ண முடியலனாலும் நான் எடுத்து பாக்கெட்ல வச்சுப்பேன். என்ன மனப்பான்மைன்னு சொல்றது, அது ரொம்ப அசிங்கம் பிடிச்ச ஒரு ஒன் அப் மேன்ஷிப் மனப்பான்மை. 3 years the singer who made my life miserable was Sunita Sarathi. சுனிதா சாரதிக்கு இல்லாத டேலண்ட் அம்மா ஏஆர் ரஹ்மானே அவங்கள வந்து செலின் டியான் விட பெட்டர்லாம் சொல்லியிருக்காரு. அப்புறம் எல்லாரும் எவ்ரிபடி ஷுட் ஆஸ்க் தி क्वेश्चन, ஏன் ஒரு பாட்டோட அவங்க கரியர் நிக்குது? பிகாஸ் இட்ஸ் இம்பாசிபிள் டு வொர்க் வித் ஹர். She has a very bad reputation in studios. இல்லனா அவ்வளோ டேலண்டட் சிங்கர். டோன்ட் லெட் ஹர் டெல் யூ தட் நான் கூட படுக்கல அதனால தான் எனக்கு கூப்பிடலாம், ஒண்ணுமே கிடையாது. அந்த யூ cannot work with her. It's impossible. சைக்கோ, கம்ப்ளீட் சைக்கோ அது. நான் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒமகசியா, சோ அப்பவே வந்து the word got around that hey இந்த இங்கிலீஷ் ஃப்ரேசஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டைலிஷா பாடுறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான் இது. ஸ்டுடியோ இந்த வார்த்தை போச்சுன்னா யூ கெட் ஒர்க். ஸோ இன்சார்ஜஸ் எல்லாம் சொன்னாங்க, ஒரு அம்மனி வந்திருக்காங்க, தாறுமாறா எழுதுறாங்க புது லிரிக்லாம், அதாவது வெஸ்டர்ன் ஸ்டைல் சாங்ஸ் இருந்தா கொடுங்க. அந்த டைம்ல சுனிதா சாரதி இந்த ஹே குட் பை நண்பா எல்லாம் பாடி கொஞ்சம் ஃபேம் கெயின் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஹாரிஸ்கே அவங்க அந்த தூது வருமா எல்லாம் பாடி அந்த பொசிஷன் லைக் சுனிதி சௌஹான் ஆஃப் சவுத் இந்தியா அந்த பொசிஷன் அவங்க கெயின் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆஸ் யூ நோ இன் சிங்கிங் there is no such thing like that. உன் வாய்ஸுக்கு என்ன சூட் ஆகுமோ அந்த பாட்டை நீ பாடணும் அப்படின்றதும் ஒரு தொழில் முயற்சியா இருக்கலாம். எனக்கு இப்படிதான் இருந்துச்சு. நான் எட்டி பழம் பறிச்சதே கிடையாது. என்ன மடியில வந்துச்சோ இட் இஸ் த பெஸ்ட் ஆஃப் இட். ஒரு மேங்கோ வந்தா மேங்கோ ஜாமா பண்ணிடுவாங்க, சூப்பரா மேங்கோ சூப்லே சார்மர். இல்ல உங்களுக்கு என்ன பண்ணாங்க சுனிதா? So on one side அவங்க you have to look at it like விக்ரம் வேதாவுக்கு ஒரு சைடு சுனிதா சாரதியோட ரெப்புடேஷன் எப்படி உருவாயிட்டு இருந்துச்சுன்னா,
அமேசிங் சிங்கர். அவங்க வாயை திறந்தா நீங்க கண்ணின் ஜலம் ஊத்திடுவீங்க. ஏஞ்சல் பாடுற மாதிரி இருக்கும். ஆனா பாடுறத தவிர வாயை திறந்தாங்கன்னா கலீஜ் மகாதேவி லைக் எல்லாரையும் அவமானப்படுத்தும், மட்டம் தட்டும், அசிங்கமா பேசும், இன்ஜினியரா பேடா பேசுவாங்க, தகாத ஜோக் அடிப்பாங்க, லைக் நாராசமா இருக்கும். சோ நீ பாடினா போதும் அம்மனேன்னு சொல்ற மாதிரி இருக்கும்னு ஒரு ரெப்புடேஷன் ஷி கெயின்ட். ஆல்சோ ஷி யூஸ் டு ரியலி த்ரோ ஹர் செல்ஃப் ஆன் யங். இப்போ ஒரு ஜீவா படம் ரெக்கார்டிங்க்கு போனாங்கன்னா ஜீவாட்ட உரசிட்டு தான் உட்காருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெப்புடேஷனும் கெயின் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஐ டோல்ட் யூ சம் பீப்புள் டோன்ட் லைக் தட். ஸோ அதனால அவங்களுக்கு பாட்டே வரல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. அந்த டைம்ல என்னை பத்தி ஒரு புரளி அவங்க நிறைய ஒரு அவதூறு கலப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு என்னுடைய சிங்கர் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாங்க. சுச்சி, சுனிதா சாரதி இஸ் கோயிங் அரவுண்ட் டெல்லிங் எவ்ரிபடி தட் நீங்களும் சிம்புவும் கூட படிக்கிறீங்க, அதனாலதான் சிம்பு உங்களுக்கு இவ்வளவு பாட்டு தர்றான், எனக்கு எதுவும் லைக் திஸ் லாங்குவேஜ் பாட்டு தர்றது பேசி தொலையட்டும். அண்ட் அப்பவுமே வந்து இந்த பேச்சு வந்து ஒரு பக்கத்துல இருந்து சுனிதா சாரதி சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கத்துல இருந்து சின்மயி இதை சொல்றாங்க அப்படிம்பாங்க. சின்மயி சொல்றாங்கன்னு நம்பவே இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஐ ஹவ் சீன் ஹர் ஒர்க். ஷீ இஸ் வெரி டெடிகேட்டட் வித் ஒர்க். லெஃப்ட் ரைட் பார்க்காத அந்த பொண்ணு ஒரு ஹாய் ஹலோ கூட சொல்லாது. அன்ஃப்ரெண்ட்லினஸோட எக்ஸ்ட்ரீம். அவங்க அலூஃப், அவங்க வேலையே கவனமா இருப்பாங்க. அண்ட் ஐ நோ ஷி வாஸ் ஃபேசிங் அ லாட் ஆஃப் டென்ஷன் பிகாஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ் ஹர் மதர். ஸோ அதுலயே போயிடும். அவங்களுக்கு ஏது இந்த காசிப் பேசுற டைமும் இந்த புத்தியும் கிடையவே கிடையாது சின்மைக்கு. ஸோ மை சஸ்பிஷன் காட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் அபவுட் சுனிதா சாரதி தான். இதுல ஒரு சிங்கர், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் ஹிஸ் நேம், பட் அவர் வந்து லைக் ஹிட்ஸ் பாடி இருக்காரு. பட் அதை விட அவருக்கு மியூசிக் நாலேஜ், வெஸ்டர்ன் மியூசிக் நாலேஜ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏஆர் ரஹ்மானுக்கு, ஹாரிஸ்க்கு எல்லாம் துணை கம்போசரா நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அவங்களுக்கு ஷோஸ்க்கெல்லாம். ஸோ இன்ன வரைக்கும் இண்டஸ்ட்ரியில இருக்காரு, பட் முன்னணி பாடகர்னு சொல்ல மாட்டேன், நிறைய இங்கிலீஷ் பேசுறாரு. சோ அவர் வந்து ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்காரு எனக்கு. அவர் ஓப்பனா பேசலாம், ஐ டோன்ட் நோ வாட் சுனிதாஸ் ப்ராப்ளம் இஸ் வித் யூ, லைக் யூ ஆர் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர். அதை அவர் அக்னாலேஜ் பண்ணாரு. என்ன மியூசிக் இல்ல ஏன் சொல்லணும் உங்களை பத்தி, ஏன் இவ்வளோ தப்பா ஏன் சொல்லணும்? this is the same thing, right? தொழில்ல இறக்கணும்ன்றதுக்கு அந்த வெண்டட்டா ஒரு மாதிரி சைக்கோவா பிளைண்ட் ஹேட்ரேட் மாதிரி தான் அது. எதுக்குமே இறங்க மாட்டேன்றாளே, என்ன பாடினாலும் ஹிட் ஆகுது, நமக்கு ஏன் ஒண்ணும் வரமாட்டேங்க. நீங்க கொஞ்சம் நீங்க உங்களுக்குள்ள பாத்துக்கணும்ல, நீங்க ஸ்டுடியோல போய் இப்படி பிஹேவ் பண்றீங்க. அந்த கதையும் எல்லாரும் சொல்றாங்க தானே. சுசித்ரா வந்தா ஒரு பாட்டை பாடினதுக்கு அப்புறம் சவுண்ட் இன்ஜினியரோட உட்காந்துக்கிட்டு தான் வாய்ஸா அவங்களே EQ பண்ணி ஹார்மனி எல்லாம் பாடி மிக்ஸே முடிச்சுட்டு போயிருவாங்கன்னு எனக்கு ரெப்புடேஷன் வந்தது. அது நல்ல ரெப்புடேஷன். கேர் பண்ணுவாங்க, அவங்க என்னத்த பாடினாங்க சண்டை போட்டு கரெக்டா வாங்கிப்பாங்க. இந்த வார்த்தை இப்படி இல்ல, இப்படிதான் பாடணும், ஒரு அளவுக்காவது ஃபைட் போடுவாங்க சுச்சி. இதனால உங்க கெரியர் எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சா? இல்ல, இதெல்லாம் கேள்விப்படும் போது அவங்களுக்கு பொறாம வரும் தானே. சோ லெட் மீ ஜஸ்ட் ஃபினிஷ் தி ஸ்டோரி குவிக்லி, இட்ஸ் கோயிங் டூ லாங். சோ இந்த மேல் சிங்கர் வந்து 20 வருஷமா என்கிட்ட சொல்லிட்டே இருக்காரு, இது சுனிதா சாரதி இன்ன வரைக்கும் உன பத்தி பேச, லைக் பைல்வான் பீரங்கிச்சாமி மாதிரி அந்த டைம்ல இண்டஸ்ட்ரியில லைக் என்ன. and I was doing well, I was getting, அதனால என் ஒர்க் பாதிக்கப்படவே இல்லை. அண்ட் அவதான் வந்து people started laughing at her saying, ஏய் நாங்க 1000 சுற்றிக்கு ட்ரை பண்ணி வளையவே இல்லை, இவங்க. அண்ட் she started making bigger stories. ஒரு பாயிண்ட்ல தமனோட படுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. என்னால I said it's not on. அப்ப நான் அந்த மேல் சிங்கர்கிட்ட கால் பண்ணி, இப்பதான் நீ சொல்றது எனக்கு ஐ திங்க் ஐ பிலீவ் யூ, பட் கேன் யூ ப்ரூவ் இட் டு மீ. ஏதாவது உனக்கு இந்த மாதிரி மெசேஜ் பண்ணிருக்காளா, ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஏதாவது அனுப்புறியா, ஏய் மாட்டி விட போறியா? இல்ல இல்ல, எனக்கு ஜஸ்ட் அதை பார்த்து இவதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா சரி ஓகே விட்டு தொலை அப்படின்னு ஒரு இதாவது ஆயிரும். யாரு இந்த மாதிரி சொல்றாங்க, ஒரு ஃபைனல் கான்ஃபர்மேஷன் நமக்கு வேணும்ல. சோ அந்த மேல் சிங்கரா இந்த சுனிதா சாரதிக்கு ஒரு போன் கால் போட்டு, நான் கான் கால்ல போட்டு, சுச்சி நீ பேசாம கம்முன்னு இரு, நான் அவள்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு லைட்டா அவ வாய கலறி விட்டப்போ சக்கடை வருது பாருங்க. என்ன சொன்னாங்க? நான் சிம்புவோட படுகிறேனா, தமனோட படுகிறேனா, லைக் there is nobody she spared. கோபி சுந்தர் அது இது சுச்சி லைக் venom, like it was like 5 minutes of pure venom from Sunita Sarathi's mouth. கொசி போயிட்டேன் நான். ஓகே, நீங்க ஆக்சுவலி கான்ஃபரன்ஸ்ல இருக்கீங்க? நான் கான்ஃபரன்ஸ்ல இருக்கேன், நான் குவைட்டா தான் இருக்கேன். அந்த மேல் சிங்கர் வந்து அவரா வந்து போன் பண்ணி காசிப் கேக்குறாரு, ஹவ் ஆர் யூ, வாட்ஸ்அப் லேட்டஸ்டா என்ன நடக்குதுன்ற மாதிரி. இதையும் மீறி என்ன சுனிதா சாரதிக்கு நான் ஹெல்ப் பண்ண, ஆக்சுவலா நான் அவளை கன்ஃபரன்ஸ் பண்ணேன். ஒரு வாரம் நான் சும்மா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி சொன்னேன், சுனிதா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, why you going around saying these things about me? நான் ஒண்ணுமே சொல்ல, fuck off bitch அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிருச்சு.
அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு Okay. அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மிஸ் எதுவுமே கிடையாது, அண்டர்ஸ்டாண்ட் எல்லாம் கிடையாது. ஒரு காலத்துல ஐ ரியலி ரெஸ்பெக்டட் யூ, அதெல்லாம் காலி ஆயிடுச்சுன்னா உடனே அழக ஆரம்பிச்சு. இல்ல இப்படிலாம் பேசுறாங்கன்னா நீங்க யாருக்காவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்ல, இந்த மாதிரி என்னை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க, இதெல்லாம் சரியா? நான் ஒரு ஏய் அந்த மாதிரி என்ன சொல்றது, எல்லாத்துக்குமே கூவற ஆளு கிடையாது நான். அண்ட் எனக்கு வந்து இல்ல ஐ ஜஸ்ட் வாண்டட் ஒன் திங், இவதான் அதை பேசி சுத்தராளான்ற கன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சு. வை பிளட் சேம் பிளட் லெவல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு எனக்கு. அவ்வளவுதான், தட்ஸ் ஆல் ஐ நீடட். அண்ட் ஐ கன்ஃபரண்டட் ஹர், சோ சேயிங் வை ஆர் யூ டூயிங் திஸ். நான் பண்ணல சபுச்சா ஃபக் யூ பிட்ச் எல்லாம் சொல்லிட்டு வச்சிருச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு, சாரி சுச்சி, நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், எனக்கு வேலையே வரமாட்டேங்குது, ரெக்கார்டிங் எல்லாம் இப்ப எதுவுமே கிடையாது. ஒன்னாலதான் நீ போய் எல்லா இடத்துலயும் ரெப்புடேஷன் எடுத்து வச்சிருக்க, இப்ப என்ன பண்ணணும் சொல்லு. சரி இல்ல, உங்கள்கிட்ட தான் வந்து ஸ்பில் ஓவர், உங்களுக்கு ஏதாவது ஷோஸ் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எனக்கு கொடுங்க. நானே பதறிட்டேன், யூ எப்பேற்பட்ட சிங்கர் நீங்க, எனக்கு வர எக்ஸ்ட்ரா ஷோ இது இந்த கோயில் கச்சேரி அதெல்லாம் நிறைய வரும், பண்ணுவீங்களா, பரவாயில்லையா அப்படின்னு. எதுனாலும் சொல்லுங்க. அப்ப சார் ஹவு மச் ஆர் யூ சார்ஜிங்? நானும் ஒரு காலத்துல 2.5 lakhs சார்ஜ் பண்ணின பொண்ணு 25,000 சொல்லிச்சு. Okay. I said okay. எனக்கு அவளுக்குன்னு சாதகமா அடுத்த வாரமே விஜய் ஆண்டனி ஷோ ஒன்று வந்துச்சு. பட் ஐ வாஸ் நாட் ஃப்ரீ டு கோ. அவரே ஒரு சேரிட்டி ஷோ தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ டோக்கன் பேமெண்ட் தான் சுச்சி 50,000 ஓகே. ஐ said நாட் டபுள் ஓகே சார், பட் நான் அந்த டேட்ல ஃப்ரீ கிடையாது. அண்ட் ஃபாத்திமா ஹனிடி தான் என்கிட்ட பேசினாங்க அவர் வைஃப். ஐ said ஃபாத்திமா, நான் நெப்போட்டிசம் எல்லாம் பண்ண மாட்டேன், பட் ஐ எம் சஜஸ்டிங் அன் எக்ஸலன்ட் சிங்கர் ஃபார் யூ. சுனிதா சாரதி போதே, ஐயோ ஐ ஹர்ட் ஷீஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஒர்க் வித். ஐ said இல்ல, ஷீஸ் இன் அ வெரி பேட் ஸ்டேட் ரைட் நவ், ஸோ மேபி கொஞ்சம் ஹம்பிள் ஆயிட்டாங்களா இருக்கலாம். அண்ட் என்ன அமௌண்ட்னாலும் பரவாயில்ல, அவங்க 25 தான் சார்ஜ் பண்றாங்க எப்படியும். ஸோ 50 will be very useful for her. I'll tell her to call you. ஓகே நாங்க சுனிதா சாரதி ஃபோன் பண்ணிட்டு அவங்கள போய் மீட் பண்ணும்போது ஃபாத்திமா ஹனிட்ட சொல்லி வச்சிருக்கு, ஆக்சுவலா சுச்சி தான் ரேட் எல்லாம் இறக்கி வச்சிருக்கா, நான் 2.5 lakhs சார்ஜ் பண்ணிட்டு இருந்த சிங்கரு, என் கெரியரை நாசம் பண்ணதே சுச்சி தான். ஆக்சுவலி நீங்க தானே வந்துட்டு அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸே பண்ணி வச்சீங்க. பாத்திமாட்ட உட்காந்துட்டு என்ன பத்தி படிச்சு 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 எடுத்து சொல்லி, பாத்திமா என்கிட்ட கோச்சுக்கிறாங்க, சுச்சி நீ ஏன் அதுட்ட போய் சொல்லி வச்ச, 50,000 rupees கொடுப்போன்ட்டோம், அவங்க கேட்டகரி சிங்கருக்கு எல்லாம் 20,000 தான் அப்படின்னாங்க. ஐயோ நான் அப்படி சொல்லலவா, ஐம் சோ சாரி, அதை நான் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியாம போயிருச்சு, எனக்கு ஆஃபர் பண்ணின அமௌண்ட் நான் அப்படியே சொல்லிட்டேன். அதுக்கு ஃபாத்திமா என்கிட்ட மறைச்சுக்கிட்டாங்க. லைக் ரொம்ப சின்ன முறையில் தான். பட் அதுக்கப்புறம் அங்க உடும்பு பிடிச்சிருந்துச்சு சுனிதா சாரதி. எவ்ரி விஜய் ஆண்டனி ஷோ ஷி சிங்ஸ். குட் ஃபார் ஹர். லைக் மணிமேகலை பிரியங்கா வாழ்த்தின மாதிரியே நான் வாழ்த்துறேன். அவங்க திறமைக்கு அது ரொம்ப தகுதியான மேடம். ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவங்களுக்கு அவ்வளவு வேலை கிடைச்சது. சோ அதுதான் நான் ஃபேஸ் பண்ணினது. ஆஃப்டர் தட் ஓகே, ஆக்சுவலி சிங்கிங் பின்னாடி இவ்வளவு பெரிய அரசியல் இருக்கா? ஆக்சுவலி இந்த விஷயத்த பத்தி யாருமே ஓபன் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் பின்னாடி பேசுறீங்க. ஓகே, இப்போ பேர் கெரியர் கவுந்தது. சிங்கர் கார்த்திக் எத்தனை பேர் கெரியர் சாப்பிட்டான், இன்க்ளூடிங் புவர் மாணிக்க விநாயகம். சிங்கர் கார்த்திகால் இழந்த கெரியர் இழந்த பாடகர்கள் டிப்பு, ஹரிஷ் ராகவேந்திரா மெயின்லி. இந்த டாமினேஷனுக்கு எல்லாத்துலயுமே இருக்கு. நான் வந்து சீனியர், நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயம். அந்த பிரானா மாதிரி வந்து சாப்பிடுறது, டேவிட் கொலையத் விளையாட்டு, கொலையத்துங்க உட்காந்துருப்பானுங்க காஜி அடிச்சுட்டு ஒரே இடத்துல. ஒரு ஸ்பார்க், ஒரு டேவிட், ஒரு யங் பையன் வந்தான்னா அவனை எப்படி வீழ்த்தலான்னு பாப்பாங்க. இப்போ மணிமேகலை போட்ட வீடியோ வந்து கொலையத்தை அடிச்சு அந்த ஒரு கல் என்ன எஃபெக்டிவா இருக்கு பாருங்க, ரிப்பிள் எஃபெக்ட். அசரீரி ஒலிக்குதே தமிழ்நாடு பூரா. ஓகே, நீங்க யார் பக்கம் நிப்பீங்க, மணிமேகலையா பிரியங்காவா? மணிமேகலை எனி டே. பைபிள் படிச்ச எவனுமே கொலையத் சைடு எடுக்க மாட்டான். நான் கிறிஸ்டியன் கூட. இட்ஸ் a scientific. Okay. If you understand it, you will never take adla. Only in Bible you have black and white. மண்டல வச்சு சொல்ற மாதிரி எக்காரணத்தை கொண்டும் கொலையத் பக்கம் நிக்காத அப்படின்னு சொல்ற புக் பைபிள். ஓகே, இல்ல அவங்க இவ்வளவு ஆஷா பேசிருக்கதா சொன்னாங்கல்ல பிரியங்கா, அவங்க அப்படிதான் ஆஷா பேசுவாங்களா? யா, நாக்குல நரம்பே இல்லாம பேசுவாங்க. பிரியங்கா இஸ் a very nasty mouthed person. அவங்க foul mouthed person. அதான் பாட்டி மவுத்தும்பாங்க. லைக் ரொம்ப கஷ்டம். அவங்க ஒரு 2-3 சென்டென்ஸ் வந்து ஒரு அசிங்கமான வார்த்தையோ, ஒரு செக்ஷுவல் இனுவெண்டோவோ, ஒரு ஃபிளர்ட்டோ, ஒரு டபுள் மீனிங்கோ இல்லாம ஒரு அடுப்பிச்சு ஒரு 3 சென்டென்ஸ் அவங்க பேசுறது ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு இருக்கிற அந்த இன்டர்னல் வாட் இஸ் இட், அந்த குயின் மதர் நார்சிசிஸ்டிக் டெண்டன்சிஸ், ஜெஸ்டர்லாம் நாக்கோடைய டிப்பு வரைக்கும் வந்துருச்சு. சோ ஷீஸ் a fully grown narcissist. அது அவங்களுக்கு அப்படிதான் பேச்சே வரும். எனக்கு ஒரு மனசாட்சி இல்லாம பேசுவாங்க.
மேம் நீங்கள் சொல்கிற வச்சு பார்க்கும்போது சிங்கிங் சைடில் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா அரசியல் ரீதியாக ஒருத்தங்க வந்து இவ்வளோ பண்ணுறாங்க, பாலிவுட்டுக்கு என்னால் இவ்வளோ பாட்டு பாடியும் என்னால் ஒரு பாட்டு கூட பாட முடியலை அப்படின்னு சொல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃபீல்டுமே இருக்குன்னு நினைக்கிறேன். I just want to add one more point. இந்த மாதிரி ஹெபிச்சுவலா எல்லாரையும் அடக்கி ஆள்ற பீப்புளுக்கு வந்து ஒரு விக்டிம் மட்டும் இருக்க மாட்டாங்க. இப்ப பிரியங்காக்கு எத்தனை விக்டிம் இருந்திருக்காங்க, ரைட்டா? அதே மாதிரி சுனிதா சாரதியோட அதர் விக்டிம்ஸ் இன்க்ளூட் வெரி டேலண்டட் சிங்கர்ஸ் லைக் சுவி சுரேஷ், கோடான கோடி பாடின பொண்ணு. சைட்லைன் பண்ணி அதுக்கு எந்த வாய்ப்பும் வர விடாம அதுக்கு வர பாட்டெல்லாம் அதை பத்தி கெட்ட பேரு எல்லா இடத்துலயும் பரப்பினது. இந்த பொண்ணு அவைலபிளா இருக்கு, கை வச்சு பாரு, இந்த லெவலுக்கு குனிஞ்சு அவங்க அவதூறு கலப்புவாங்க. ஒண்ணு தொட்டுட்டாங்க எல்லாரும் சொல்லுவாங்க, இல்ல தொட்டுக்கோம்பாங்க. அவ்வளவு கேவலமா பேசுவாங்க. இந்த பொண்ணு வந்து காலேஜ்ல இருந்தப்போ எனக்கு எப்படி அதுக்கு நிறைய பேர் தொட்டா பிடிக்கும்னு தெரியும் அப்படின்னு அவங்க சுவி சுரேஷோட உடைய வந்து சம்பந்தப்படுத்தி அவங்க ரெப்புடேஷனை டோட்டலி ட்ராஷ் ஆக்கி விட்டு அந்த பொண்ணு இப்ப எல்லையில இருக்கு. ஷீ இஸ் ஹாப்பி. தன்விஷா ரெமான் கிட்ட, ரெமான் லைக் ஒர்க்கிங் வித் தன்விஷா and she's very chilled out to work with. தன்விஷா எங்க போனாங்க யாரும் கேட்கவே இல்லையே. ஒவ்வொரு டைம்ல தன்விஷா குரல் தான் ஒரு பாட்டோட ஸ்பார்க்காவே இருக்கும். ஒரு 2-3 அந்த கோவா பாட்டுல கூட அங்க இங்க பாடி இருந்தாலுமே ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டி கொண்டு வந்துருவாங்க அவங்க. அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கர். ஷி வாண்ட் ஃபிளர்ட், ஷி வாண்ட் லைக் மீ ஒன்லி. நான் இன்ன வரைக்கும் தன்விஷாவோட டச்ல இருக்கேன். அவங்கள சைட் லைன் பண்ணி கட் அவுட் பண்ணினதும் சுனிதா சாரதி தான். And lots of singers don't know this, but மதுமிதா, மஹதி, சின்மயி எல்லார பத்தியும் அவதூறு கலப்பி இருக்கிறது சுனிதா சாரதி. அவங்க பைத்தியம் பிடிச்சவங்க. அவங்க ஃபால்ஸ் இமெயில் ஐடியில இருந்து மொட்டை இமெயில் எல்லாம் கூட அமைச்சிருக்காங்க. இது வந்து நான் ஒரு சிங்கர்ட்ட கேட்டப்போ, ஐயோ உனக்கு தெரியாதுமா, வந்து ரோட் பக்கம் யாராவது உச்சா அடிச்சிட்டு இருந்தாங்கன்னா பின்னாடில இருந்து போய் அவனை தட்டி விட்டுட்டு எல்லாம் சொல்லிட்டு வருவாங்க. அவ்வளவு பைத்தியம் அவங்க அப்படின்னு சொன்னாங்க. So she's not total avoidable. Like முத்துப்போன case again. இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல அவங்க. I hope she gives a reaction interview to this. Let's see how she sounds. ஓகே, கண்டிப்பா அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசணும் மேம். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. Thank you. Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.